சுடர் நேயர்களுக்கு வணக்கம். ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் கடற்படை தளபதி அலி ரெசா டங்ஸ்ரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்குள் எதிரான தங்கள் தாக்குதல்கள் தொடங்கியதிலிருந்து டங்ஸ்ரி தனது கருத்துக்களை வெளிப்படையாகவும் தீவிரமாகவும் வெளிப்படுத்தி வந்த ஒருவராவார். போர் முழுவதும் சமூக ஊடகங்களில் தீவிரமாக செயற்பட்டு வந்த டங்ஸ்ரி சமீபத்தில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு நீரிணை வழியாக எந்தவொரு கப்பலும் செல்வதற்கு ஈரானின் கடல்சார் அதிகார சபையுடன் முழுமையான ஒருங்கிணைப்பு தேவை என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் வளைகுடாவில் IRGC கடற்படையின் நடவடிக்கைகள் குறித்த தகவல்களையும் அவர் அடிக்கடி பதிவிட்டு வந்துள்ளார். அமெரிக்காவுக்கு சொந்தமான F-18 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் வெளியிட்ட இந்த அறிவிப்பை அமெரிக்கா உடனடியாக நிராகரித்துள்ளது. இருதரப்புக்குமான போர் 25 நாட்களை கடந்துள்ள நிலையில் ஈரானுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருப்பதாகவும் எனவே 5 நாட்களுக்கு ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்துவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்நிலையில் அமெரிக்காவுடன் எத்தகைய பேச்சுவார்த்தையிலும் தாங்கள் ஈடுபடவில்லை என ஈரான் திட்டவட்டமாக மறுத்து வருகின்றது. இந்த பின்னணியில் அமெரிக்காவுக்கு சொந்தமான F-18 விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. காலம் கடந்து போவதற்குள் விரைவில் தீவிரமாக செயற்பட வேண்டும் என ஈரானுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமூக ஊடகத்தில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அந்த பதிவில் மேலும் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் மிகவும் வித்தியாசமானவர்களாகவும் விசித்திரமானவர்களாகவும் இருக்கின்றனர். இராணுவ ரீதியாக முற்றிலுமாக அளிக்கப்பட்டு மீண்டு வருவதற்கான வாய்ப்பு தொழியுமில்லாத நிலையில் அவர்கள் அவ்வாறு செய்வதுதான் சரியாகும். ஆனாலும் அவர்கள் பகிரங்கமாக எங்கள் முன்மொழிவை நாங்கள் பரிசீலித்து வருகின்றோம் என கூறுகின்றனர். தவறு காலம் கடந்து போவதற்குள் அவர்கள் விரைவாக செயற்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு முறை நடந்துவிட்டால் பின்வாங்குவதற்கு வழியே இல்லை. அது நல்லபடியாகவும் இருக்காது என குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணையில் செல்ல நட்பு நாடுகளுடன் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியுள்ளது. சர்வதேச எரிசக்தி விநியோகத்தில் மிக முக்கியவாதியாக கருதப்படும் ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் கப்பல்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் மற்றும் அனுமதிகள் குறித்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி ஹோர்மூஸ் நீரிணை வழியாக பயணிக்கும் போது இந்தியா, சீனா, ரஷ்யா, ஈராக் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் கப்பல்களுக்கு எவ்வித தடையுமின்றி அனுமதி வழங்கப்படும் என்று அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த நாடுகளுடனான ஈரானின் நீண்டகால ராஜதந்திர மற்றும் வர்த்தக உறவுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். எமது நட்பு நாடுகளின் வர்த்தக மற்றும் எண்ணெய் போக்குவரத்து கப்பல்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எமது கடமையாகும் என அவர் தெரிவித்தார். உலக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20% அதிகமானவை குறித்து இந்த ஹோர்மூஸ் நீரிணை வழியாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. தற்போது மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் மற்றும் அமெரிக்காவுடனான தர்க்கங்களுக்கு மத்தியில் தனது கடல் எல்லையின் மீதான அதிகாரத்தை நிலைநாட்ட ஈரான் எடுத்துள்ள இந்த நடவடிக்கை சர்வதேச அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்றது. ஏர் இந்தியா AI-111 என்ற லண்டன் நோக்கி புறப்பட்ட விமானம் நேற்றைய தினம் காலை டெல்லியிலிருந்து புறப்பட்டு சவுதி அரேபிய வான்வழி சென்றபோது திடீரென ஜூட்டர்ன் செய்து மீண்டும் டெல்லிக்கு திரும்பியது. இந்த விமானம் ஏர்பஸ் A350 வகையைச் சேர்ந்ததாகும். காலை 6:13 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1:20 மணிக்கு டெல்லி IGI விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. விமானத்தில் பயணிகள் சிலர் அசாதாரண சத்தம் கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து ஏர் இந்தியா நிறுவனம் விமானத்தில் தொழில்நுட்ப சிக்கல் ஏற்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கையாக டெல்லிக்கு திரும்பியது. பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக தரையிறங்கினர். தற்போது விமானம் விரிவான தொழில்நுட்ப பரிசோதனையில் உள்ளது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சவுதி அரேபிய வான்வழி சமீபத்தில் ஈரான் போரின் தாக்கம் காரணமாக அதிக கவனத்தில் உள்ளது. பொதுவாக டெல்லி லண்டன் பயணம் சுமார் 9 மணி நேரமாகும். ஆனால் இந்த சம்பவத்தில் பயணிகள் 7 மணி நேரம் பறந்த பின் மீண்டும் ஆரம்ப இடத்திற்கே திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக குவைத் பகுதியில் உள்ள தளங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அமெரிக்க படைகள் தற்காலிகமாக ஹோட்டல்கள், அலுவலகங்கள் போன்ற இடங்களில் தங்கியிருந்து செயற்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கத்தார் AA-08 ஏர்பேஸில் அமெரிக்க மத்திய கட்டுப்பாட்டு தலைமையகம் அமைந்துள்ள இடத்தில்
ஈரான் தாக்குதல் நடத்தியதில் முக்கிய ரேடார் அமைப்பு சேதமடைந்துள்ளது. இருப்பினும் செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது. ஈரான் பொதுமக்கள் மூலம் அமெரிக்க படையினரின் இருப்பிடங்களை தெரிவிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளது. இதே சமயம் அமெரிக்கா கூடுதல் போர் விமானங்கள், ஏவுகணைகள், பாதுகாப்பு அமைப்புகள், ஆயிரக்கணக்கான படைகள் ஆகியவற்றை நிலைநிறுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் முந்தைய போர்களால் கட்டப்பட்ட அமெரிக்க தளங்கள் தற்போது ஈரானின் மேம்பட்ட ஏவுகணைகளுக்கு எளிதில் இலக்காக மாறியுள்ளதை வெளிப்படுத்துகின்றன. உக்ரைனுக்கான ஆயுதங்களை மத்திய கிழக்கிற்கு மாற்றிவிட அமெரிக்கா பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி பிராந்திய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்குவது தொடர்பாக பென்டகன் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் உக்ரைனுக்கு வழங்குவதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ராணுவ தளவாடங்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு திருப்பி விடுவது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக உக்ரைன், மத்திய கிழக்கு ஆகிய இரண்டு பகுதிகளுக்கும் தற்போது வான் பாதுகாப்பு அமைப்பு தேவைப்படும் நிலையில் உக்ரைனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த இடைமறிப்பு ஏவுகணையின் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு திருப்பி விடுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக பென்டகன் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் பல முக்கியமான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதில் டாட் ஏவுகணைக்கான சீக்கர் பாகங்களை அதிக அளவு உற்பத்தி செய்வது தொடர்பான ஒப்பந்தங்களும் உள்ளடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷின் ராஜ்பாரி பகுதியில் உள்ள தௌலதியா முனையத்தில் பேருந்து ஒன்று பத்மா ஆற்றில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். பாரந்தூக்கியின் உதவியுடன் பேருந்து கரைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் பேருந்துக்குள் இருந்து 14 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஆற்றிலிருந்து மேலும் 2 பெண்களின் சடலங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. டாக்கா நோக்கி பயணித்த இந்த பேருந்தில் சிறுவர்கள் உட்பட சுமார் 40 பயணிகள் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்தில் மேலும் பலரை காணவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.